அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா யூபிஎஸ்சியோட சேர் பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மனோஜ் சோனி அப்படிங்கிறவர் வந்து நமக்கு சேர் பர்சனாக இருந்தாங்க. இப்போ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரீத்தி சுதன் அப்படிங்கிற ஒரு லேடியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவா 2-3 விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் யார் வந்திருக்காங்கன்னா பிரீத்தி சுதன் வந்திருக்காங்க. ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 315 இருந்து 323 வரைக்கும் இருக்கு. பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பகுதி 14 இருக்கு நமக்கு. அடுத்ததா இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பதவி காலம்னு பாக்குறப்ப 6 வருடங்கள் இருக்கலாம், இல்லது அல்லது 65 வயது வரைக்கும் இவங்களால பதவியில இருக்க முடியும். சரிங்களா? பேசிக்கா இந்த விஷயங்கள் மட்டும் இந்த ஆர்டிகல் நீங்க பார்த்தா போதும். சரியா? அடுத்ததா பாக்குறப்ப ஹமாஸ் முக்கிய தலைவர் ஈரானில் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காசா பகுதி வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா நமக்கு ஹமாஸோடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அந்த ஹமாஸ் அமைப்பினுடைய ஹமாஸ் அப்படிங்கிறது ஒரு தீவிரவாத இயக்கமாக பல உலக நாடுகளால் அறியப்படுது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு அமைப்பினுடைய ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஒரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பேர் இங்க கொடுக்கல. சோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்மாயில் ஹனியா அப்படின்றவர் சொல்றோம். ஓகேங்களா? சோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஹனியா அப்படிங்கிறவர் எங்க போயிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈரானுக்கு வந்து போயிருந்தார். ஈரானுக்கு எதுக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போயிருப்பாரு. அதற்கப்புறமா மறுபடியும் தேர்தல் நடத்தப்பட்டு இப்ப மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கிறவர் வந்து ஈரானுடைய அதிபராக வந்திருக்காரு. சோ அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்து யார் போயிருக்காங்க அப்படின்னா இந்த ஹனியா அப்படிங்கிறவர் போயிருக்காரு. இஸ்மாயில் ஹனியா அப்படிங்கிறவங்க எல்லா செய்தித்தாள்லயும் முதல் பக்கத்திலே வந்து செய்தி தான். ஓகேங்களா? சோ அவர் போயிருக்கப்போ அந்த விழாவை முடிச்சுட்டு திருப்பி வரப்ப ஈரான் நாட்டிலே வச்சு அவரை ஒரு தாக்குதல் நடத்தி அவரை வந்து கொன்னுட்டாங்க. ஓகேவா? சோ யாரு அந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னமும் வெளியே ஆகல. இருந்தாலும் இஸ்ரேல் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்கணும். ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் தான் போர் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த ரீஜன்ல வந்து இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. இந்த போர் நிறுத்தத்தை பத்தின ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த போர் நிறுத்தம் வராமையே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்துது. ஈரான்ல வச்சு இந்த தாக்குதல் நடந்தனால ஈரான் மறுபடியும் இஸ்ரேலை அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா மிடில் ஈஸ்ட் அன்ஸ்டேபிளா மாறும். அன்ஸ்டேபிளா மாறுறப்ப நமக்கு வர்த்தகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். எண்ணெய் வளங்கள்லாம் பாதிக்கப்படும். ஓகேங்களா? இந்த ஆயில் பிரைசஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக்கல் லாஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ அந்த ஒரு பின்னணி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? வயநாடு மாவட்டம் முழுவதும் பூமிக்கு கீழே 60 முதல் 70 அடி ஆழத்திற்கு நிறைந்துள்ள செம்மண் அடுக்குகளாக இருக்கு. நம்ம நேத்தே பார்த்துருக்கோம் செம்மண் அடுக்குகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி. மழையை உள்வாங்குவதற்காக இயற்கையாகவே உருவாகும் நீரோட்ட பாதை வந்து இந்த செம்மண் அடுக்குகள்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த செம்மண் அடுக்குகளை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப மழைநீர் வெளியேற வழியின்றி தடை ஏற்படும் போது மண்ணில் ஈரப்பதம் கூடி குலைவுத்தன்மை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குலைவுத்தன்மையினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா படிப்படியா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அப்படியே வந்து இந்த ஸ்டெபிலிட்டியை வந்து இழக்க ஆரம்பிக்குது. அதனால ஒரு நிலச்சரிவு ஏற்படும். அப்படி நடக்கக்கூடிய ஒரு நிலச்சரிவு தான் என்னன்னு சொல்றாங்க டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த படத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ நமக்கு இந்த வாயநாடு ஃபுல்லாவே வந்து இந்த செம்மண் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ இந்த செம்மண் இருக்கு. மழை அதிகமா பெய்ய இந்த இடத்துல தண்ணி உறிஞ்சிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து அதுக்கு மேல அதனால தண்ணியை வந்து தாங்கிக்க முடியாது. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங்கான மண் அப்படிங்கிறது என்ன ஆகுது நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல லூஸ் ஆக மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனுடைய இந்த ஸ்திரத்தன்மையை வந்து இழக்குது. அதனால இந்த இடத்துல அப்படியே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்படி கொலாப்ஸ் ஆகிறனால அப்படியே அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படியே உள்ள கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதனாலதான் இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது சயின்டிபிக்கலி பாக்குறப்ப இப்படிதான் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ லேண்ட்ஸ்லைட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான லேண்ட்ஸ்லைட் அப்படின்னா இந்த டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ சமீபத்தில் தமிழக அரசாங்கம் கூட இந்த லேண்ட்ஸ்லைட் மாதிரியான விஷயங்களை நிலச்சரிவு போன்ற விஷயங்களை தடுக்கிறதுக்காக புதுசா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இதை நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? என்ன விஷயம் பண்றாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஸ்லோப். ஓகேங்களா? இப்படிதான் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இது நம்ம ஹிந்து பேப்பர் டிஸ்கஸ் பண்றப்பே பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் இந்த ஸ்லோப் சர்ஃபேஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரில் பண்றாங்க. ட்ரில் பண்ணி எல்லா இடத்துலயும் நல்லா ட்ரில் பண்ணி உள்ள வந்து கான்கிரீட்டால ஃபில் பண்றாங்க. ஓகேங்களா? கான்கிரீட்டால ஃபில் பண்ணிட்டு அடுத்தது இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லா என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு
ஃபெர்டிலைசர், நிறைய விதைகள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஃபுல்லா பரப்பி விடுறாங்க. பரப்பி விட்டுட்டு ஒரு கான்ஸ்டன்டா ஒரு 2 மாசத்துக்கு அப்பப்ப தண்ணி காட்டிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லா புற்கள் வர ஆரம்பிச்சிருது, கிராஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆகிருது. இந்த கிராஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அடியில ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் அப்படிங்கிறது இருக்கு. இதனால எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி, இல்ல நிலச்சரிவே ஏற்பட்டாலும் சரி, இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது கான்கிரீட்டோட சப்போர்ட் இருக்கனால, மேலேயும் பார்த்தோம்னா கிரீனரி இருக்கனால ஒரு நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாகுது. ஓகேங்களா? இப்போ 100% ஒரு பகுதியில் நடக்குது அப்படின்னா அது அப்படியே 60 to 70% கிட்ட நமக்கு கம்மியாகுது. இதை யார் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடோட ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்மளுடைய இந்த ஏற்காடு போன்ற பகுதிகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பைலட் ப்ராஜெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிரதான ஹில் ஸ்டேஷன்ஸா இருக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானலையும் இந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜியை பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம்னா சாயில் நெய்லிங். ஓகேவா? சாயில் நெய்லிங் அண்ட் ஹைட்ரோ சீடிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சாயில் நெய்லிங் அண்ட் ஹைட்ரோ சீடிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம மெயின்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேண்ட்ஸ்லைடை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணும் வாட் இஸ் லேண்ட்ஸ்லைட். கொஸ்டின் நம்ம இன்ட்ரடக்ஷனா கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறமா காசஸ் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுது அப்படிங்கறத எழுது நம்ம. அதுக்கப்புறமா கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் அட்ரஸ் பண்ணிட்டு லாஸ்டா வே ஃபார்வர்ட்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு கவர்மெண்டே பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி பிக்சர் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? அப்ப மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு டிஎன்ஏ லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.